ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து இந்த சில்வர் டிப் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இது சில்வர் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தது. இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இந்த க்ளவுஸு மாஸ்க் எல்லாம் போட்ட சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 to 3 minutes வரைக்கும் நம்மளுடைய சில்வர் ஐட்டம்ஸை வந்து ஊற வைக்கணும். ஸோ இது பார்த்துக்கோங்க எவ்வளோ டர்ட்டி, இவ்வளோ அழுக்கு அதிகமாக இருக்குது. கலரே சேஞ்ச் ஆகிருக்குது. நான் இப்போ வந்து இந்த கொலுசு தான் போட போகிறேன். என்கிட்ட இன்னும் வெள்ளி பாத்திரம் வந்து விளக்கெல்லாம் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இதை மட்டும், இது என்னோடய பொண்ணோட இது. ஸோ இதை மட்டும் டிப் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். லெட்ஸ் ட்ரை திஸ். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய கொலுசும் என்னோடய டாட்டரோட ஒரு கொலுசும் போடுறேன். 3 minutes ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோட முன்னாடியோட இப்போ ரொம்பவே நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வாஷ் பண்ணது, இது வாஷ் பண்ணாதது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதேமாரி இது என்னோடய டாட்டருக்கு வாஷ் பண்ணது, இது வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஃபுல்லாக சொல்லணுன்னா இல்லை, அவ்வளோ ஒன்றும் பளிச்சுன்னு ஒன்றும் க்ளீன் ஆகலை. நான் இன்னும் சோப் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணேன் ஒன் டைமு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ 3 out of 5ன்னு சொல்வேன் நான் இந்த சில்வர் டிப்பை. ரூபேரி சில்வர் க்ளீன் லிக்விட் வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக காட்டனில் டிப் பண்ணி வைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விளக்கு அப்புறம் என்னோடய பூஜை மனை இதெல்லாம் வந்து இதில் க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிருக்கேன். ப்ரெஷ்ஷும் பஞ்சும் போல், அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பட் எல்லா இடத்துலையுமே இந்த விக்ஸ் போட்டேன். ரூபேரி இன்ஸ்டன்ட் சில்வர் க்ளீனர். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.